அப்போ பிஸ்மில்லா மட்டும் சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ரெண்டில் எப்படி அறுத்தாலும் அது வந்து தானாக செத்ததுங்கிறது வராது. முறைப்படி அறுத்துட்டோம்னா செத்ததுங்கிற மைத்தத்தை நம்ம சொல்லக்கூடாது, அது அறுக்கப்பட்டது அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். இது ஒரு கண்டிஷன் ஆச்சா. அடுத்தது வந்து இதை கொஞ்சம் விளக்குற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் செத்து போவை பல வகையில் பிராணிகள் சாவும்ல, அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இதில் அடங்கிறது, மைத்தத்தில் எல்லாம் அடங்கிறது. அடங்கி விட்டால் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மைத்தத்து ஹராம்னு சொல்லிட்டு அதை விளக்கும் பொழுது, ஒரு முன் ஹனிக்கத்து, கழுத்து நெறித்து செத்தவை உங்களுக்கு ஹராமு. கழுத்தை நெறித்து சாவடிக்கிறாங்கல்ல, அது அந்த வசனத்தில் அது வருது. அதுவும் இதனுடைய விளக்கம் தான். அது மைத்தத்து தானாக செத்துதுங்கிற கணக்கில் தான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. கோழியை பிடிச்சி கழுத்து நெரிச்சா செத்து போயிடும், அறுக்கிறது இல்லை. அப்போ நான் செத்து போச்சு திங்கலாமா, திங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் கழுத்து நெறித்து சாவடிக்கப்பட்டது வந்து உங்களுக்கு ஹராமில் வந்துடும். அதே மாதிரி ஒரு மௌக்கூதத்து, அதாவது அடிபட்டு சாவுறது. அடிபட்டு என்ன செய்கிறது, மேலேருந்து கீழே விழுந்து இப்படி அடிபட்டு சாவுது. அடிபட்டு செத்தவைகளும் என்ன இருக்குது உங்களுக்கு ஹராமாயிரும். அடிபட்டுருச்சு செத்துருச்சு, அது ஹராமாயிரும். ஒரு முத்தரத்தியத்து, ஒரு மலையிலேருந்து உருண்டு என்ன செய்யுது, கீழே விழுந்து செத்து போயிடுது. ஒரு மாடியில் டக்குன்னு குதிக்குது, குதிச்சு கீழே விழுந்து செத்து போயிடுது. இப்போ யார் அறுக்கவும் இல்லை, ஆனால் அது ஹராம். ஏன்னு கேட்டால் அது கீழே உருண்டு விழுந்து செத்த காரணத்தினால அது ஹராம்ங்கிறான்ல. ஒன் நத்தீகத்து, இரண்டு பிராணிகள் முட்டிக்கிறோம்ல, ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு செத்தவை. 2 மாடு மோதிக்கிறது, ஒரு மாடை குத்தி சாவடிச்சிருது. ஒரு கிடாய் வந்து ஒரு கிடாயை சாவடிச்சிருது. சாவடிச்சு அந்த பிராணி சாப்பிடலாமன்னா சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம முறைப்படி நம்ம அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லி. அப்படி அறுத்தா தான் ஹலால் ஆகுமே தவிர, அது அவைகளுக்குள்ளே வந்து மோதிக்கொண்டு அடிச்சுக்கொண்டு செத்தது, உருண்டு செத்தது, அடி வாங்கி செத்தது, கழுத்து நரிக்கப்பட்டு செத்தது, இவைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹராமு. ஒமாக்களை சபு, வனவிலங்குகள் சாப்பிட்ருக்கும்ல, அது உங்களுக்கு ஹராம். வனவிலங்கு சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னால் உசுறு இல்லாமல் ஒரு கட்டிச்சு சாவடிச்சு ஒரு காலை மட்டும் தின்னுட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்குது. ஒரு ஆட்டை வந்து ஒரு சிங்கம் வந்து என்ன செய்யுது, கடிச்சு தேவையான ஒரு பாட்டை சாப்பிட்டு போட்டு போயிடுச்சு. இதை திங்கலாமா, திங்கக்கூடாது. ஆனால் திங்கலாம். எப்போ திங்கலாம்னா இல்லாமல் தக்கைத்தும், அதுக்கு உசுறு இருந்து நீங்கள் அறுத்தாலே தவிர. நமக்கு வந்து உசுறு இருக்கும்போது நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் அறுத்ததில் வந்துடும். இந்த எல்லாத்துக்குமே தான், அதாவது மேலே உருண்டு விழுந்துருச்சுல, உருண்டு விழுந்து குற்றுயிரும் குலையுரமாக இருக்கிறது, அது இருக்கும்போது அறுத்து விட்டீங்க. இன்னும் மூச்சு போகலை, குற்றையும் குலையுரமாக செத்து போயிடும் ஒரு அளவில் இருக்குது. அந்த உசுறு இருக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது மைத்தத்தில் வராது. அதை இல்லாமல் தக்கைத்தும், நீங்கள் அறுத்தவைகளை தவிர இவைகள் எல்லாமே கழுத்தை நெரிச்சிட்டீங்க. நெரிச்ச பிறகு கொஞ்சம் உசுறு இருக்குது, கழுத்தை போட்டு நெரிக்கிறான், அப்புறமேல ஒரு துடிச்சிக்கிட்டு கிடக்குது. நீங்கள் அப்புறம் யோசிச்சு பார்த்து நம்ம முறைப்படி சாவடிக்கல, முறையை அறுத்துறோன்னா ஹலாலாயிரும். கழுத்து நெரிக்கப்பட்டாலும் சரி. அதே மாதிரி ஒரு 2 ஆடு முட்டிக்கிட்டே ஒரு ஆடை வீழ்த்திருச்சு, அது வந்து சாவுற கண்டிஷனில் கிடக்குது, இன்னும் சாவலை. அப்படி இருந்தால் அதை போய் நம்ம அறுத்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆயிரும், அது ஹலாலாயிரும். நம்ம உசுறு இருந்து அறுத்துட்டோம்னு சொன்னால் அது எந்த மாதிரி தாக்கப்பட்டிருந்தாலும் அது ஹலாலாயிரும். இப்படி நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த மைத்தத்துக்கு ஒரு அளவுகளை சொல்லிடலாம்.